என் ஓட்டுக்கு அண்ணனுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சொன்ன மாதிரியே இப்போ முதலமைச்சர் ஆயிருக்காரு. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னு சொன்னா இது ஒரு வரலாறு மாதிரி தானே. சிஎம் கூட நடிச்சிட்டோம்ப்பா, அந்த மாதிரி ஒரு ஜாலி. கூட இருந்து நம்ம நடித்த ஒரு ஸ்டாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய சிஎம் ஆகிட்ட ரெண்டுக்கு சந்தோஷம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட போச்சுல இந்த மாதிரியான ஒரு சில கான்வர்சேஷன்லாம் லியோ டைம்லாம் போயிட்டு சும்மா நான் கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு சார் கிட்ட இந்த மாதிரி கேளுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு நான் சொன்ன அவருக்கு கோவம் அது எதுக்குன்னா நான் சொல்ற புரியாது இல்லை. அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ கேளு அப்படின்னு என்ன கோத்து வர்றது. இப்போ நான் போயிட்டு சார் நீங்கள் வந்து இது அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்றாங்க, உண்மையா ஆண்டவர் இப்படி பார்ப்பேன், யாருமா சொன்னது அப்படிலாம் கேட்பாரு. சார் சொல்லுங்க சார் அப்படின்னா, சார் சொல்ல எஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நோன்னு சொல்ல மாட்டேன், அப்படியே சைலண்ட் அப்படி சிரிச்சுட்டு. கருப்புல இருக்கு ஒரு சீன் பண்ணேன் வந்து சார் சொல்றாரு, இந்த மாதிரி தான் சீரியஸான இது இருக்குல்ல, அது இப்போ வந்து இப்படி இருக்க போகுது. அப்பவே எனக்கு சிரிப்பு வர வலிக்கிட்டு சாண்டி கையை பிடிச்சி இது பண்ணும்போது கூட எனக்கு இப்படியே இருந்து சிரிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ சார் ஜனனி இது வந்து கையை பிடிக்கிற சீன், ஒரு பையன் கையை பிடிக்கிறான், சிரிக்க கூடாது அப்படின்னு. நீங்க இன்ச் பை இன்ச்சா சொல்ல போறீங்க, நான் டைப் பண்ணி உங்களுக்கு போட்டோவா காட்டுறேன். சொன்னதுக்கே எப்படியாவது இப்போ இன்ச் சொல்லுங்க. கண் எப்படி இருக்கணும்? கண்ணுக்கு சொல்ல மாட்டேன், நீங்க மனசு எப்படி இருக்குன்னு கேட்டா நான் இப்படி இருக்குன்னு. சாட்ஜிபிடிக்கு அதெல்லாம் புரியாது. கலர் எந்த கலர் இருந்தாலும் ஓகே, கலர் டசன்ட் மேட்டர். ஓகே பாத்தீங்களா, பச்சை கலரா இருக்கணும் கூட. பச்சை கலர்ல இருக்குறாங்களா தெரியல. நான் என்ன சோம்பிய கல்யாணம் கட்டற போறேனா? ஓகே, சுருட்ட முடி கர்லி ஹேரா. வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் சொல்லுங்க. வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போடுவா, எதிரிலே உட்கார்ந்திருக்கீங்க. வெள்ளை சட்டை அவர் யாராவனாலும் இருக்கலாம். ஆமா, மேபி அதான் அதே இது 5-10 மாதிரி இருக்கு. 5-10 தான் மாதிரி இருக்கா? 10,000 வந்து 10 lakhs மாதிரி. 10 lakhs மாதிரி இருக்கு. ஓகே மேடம், என்ன விட்டுருங்க அப்படின்றீங்களா? கோடிகள்ல பறக்குறீங்க. ஆமா, அதுவும் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவ்வளவு அடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. விடுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விளக்கேத்தும் எண்ணெய் நாளே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க மூணு பேரும்? நல்லா இருக்கும். நீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். லியோ 2 அப்படி வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டோம். பார்த்தா லியோ 2 வந்து கருப்பு மூலமா வந்திருந்துச்சு. அதை பார்க்கும்போது என்னது இது, லியோ 2 வந்து கருப்பு படத்துல என்ன நடக்குது அப்படின்ற ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் எப்படி நடந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. அது சார் கால் பண்ணி இந்த மாதிரி கருப்பு லியோ கருப்புல இருக்கு ஒரு சீன் பண்ணேன். நான் என்ன இதுன்னு கேட்க, அதே லியோ சீன் தான் அப்படின்றார். அப்போ நான் என்ன லியோ சீன் அப்படின்ற, அதே லியோ சீன் தான், கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அப்படி சொன்னேன். அப்படியா சார், சரி அப்படின்ட்டு சொல்லி ஒரு 1 month கழிச்சு ஷூட் போய் பார்த்தா அதே காஸ்டியூம்ஸ் வருது. இன்னும் இது அதே காஸ்டியூம்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு லொக்கேஷன் போய் பார்த்தா அதே கெஃபே மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தா அவர் வந்து சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் சீரியஸான இது இருக்குல்ல, அது இப்போ வந்து இப்படி இருக்க போகுது. அப்போவே எனக்கு சிரிப்பு வர வலிக்கிட்டு. அப்போ நான் சார் ஐயோ எப்படி சார், நான் சொன்னேன் இது எப்படி இடத்துல அதில் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அந்த மாதிரி சொன்னார். ஃபுல்லாக மைண்ட் செட்டே எனக்கு பிக்ஸ் ஆகிட்டு நான் வந்து சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ஒரு சீன் கூட எனக்கு சீரியஸாக இந்த சாண்டி கையை பிடிச்சி இது பண்ணும்போது கூட எனக்கு இப்படியே இருந்து சிரிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ சார் ஜனனி இது வந்து கையை பிடிக்கிற சீன், ஒரு பையன் கையை பிடிக்கிறான், சிரிக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி காமெடியாக தான் இருந்துச்சு அந்த ஷூட் ஃபுல்லாகவே. வேறு என்ன ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி நடந்துச்சு? ஏன்னா அதே செட்டப்பு அப்படியே அண்ணா போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கதவை திறந்துட்டு போவீங்க, சாக்லேட் காஃபின்றதுலாம் வரும்போது ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட்? அந்த சீனே கொஞ்சம் அப்படி தான் மறக்க முடியாத சீன் தான். அதில் என்ன, அதில் அப்படியே போயிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தேன். எல்லாருக்குமே அதில் இருந்து எல்லாருக்குமே சிரிப்பு தான். ஏன்னா அப்போ தான் பாதி பேருக்கே தெரியும் இந்த சீனை இப்படி எடுக்க போகிறாங்கன்றது தெரியும். இல்லாட்டி அவங்க எல்லோரும் மைண்ட் செட்டில் வேறு நினச்சிட்டு இருந்தாங்க, நானும் வேறு தான் நினச்சிட்டு இருந்தேன். போய் பார்த்தா எனக்கே ஷாக் தான். சரி ஓகே ஜாலியாக இருக்குன்னு ஜாலியாக நடித்தது. லியோவில் ப்ரெஷராக இருந்துச்சு சரியான, ஏன்னா சிரிப்பே வரல, ஃபுல் ப்ரெஷர் தான். அப்படியே அது மாதிரி திக்கிட்டா இது வந்துப்பா ஜாலியாக அதே சீனை ஜாலியாக நடிச்சிட்டோமே அந்த மாதிரி. ஓகே, ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது படம் வந்ததுக்கு அப்புறமா ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை சொல்லுங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க நல்லா இருக்கு அந்த சீன் அப்படின்னு. அண்ணன் வந்து முதலமைச்சராக இருக்காரு, அதை பற்றியும் 2 கேள்வி கேட்க சொன்னாங்க. அதை பற்றி கேட்டுட்டு அப்படியே நம்ம வந்து வேற கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ போஸ்ட்லாம் வேற போட்டிருந்தீங்க. ஸோ எஸ், போன இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க நினைக்கிறேன், என் ஓட்டுக்கு அண்ணனுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சொன்ன மாதிரியே இப்போ முதலமைச்சர் ஆயிருக்காரு. அது எனக்கு ஓட்டு இருந்தால் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்படி இருக்கு
ஓகே, அதை பத்தி சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னு சொன்னா இது ஒரு வரலாறு மாதிரி தானே. நம்ம சிஎம் கூட நடிச்சிட்டோம்ப்பா, அந்த மாதிரி ஒரு ஜாலி. ஸோ நம்ம கூட இருந்து நம்ம நடித்த ஒரு ஸ்டாரு இந்த மாதிரி ஒரு பெரிய சிஎம் ஆகிட்ட ரெண்டுக்கு சந்தோஷம். ஓகே. அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் ஏதாச்சும்? அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் இன்னும் வரலையே. ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தால் தான் நான் சிஎம்ஐ பார்க்கணுன்னு போகணும். சரி சொல்லுங்க, இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நான் யோசிக்காம சிஎம்க்கு வந்து ஃபோன் அடிப்பேன் அப்படின்னா என்ன மாதிரி? சாக்லேட் காஃபி கேட்டேன். சாக்லேட் காஃபி நேரத்தில் எவ்வளோச்சும் ஒரு சாக்லேட் காஃபி கேட்டால் ஃபோன் அடிச்சிருவீங்க? நேரத்தில் அந்த மாதிரி ஏதாச்சும் சீன் இருந்தால் அவரை விட வேறு வழியில் அவர்கிட்ட தான் போகணும். நிஜமாவே படத்தில் வந்து காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுவார் அப்படின்றப்போ. பட் இப்போ சொல்லுவாங்கள்ல நிறைய பேர் வந்து ஆஹா அங்கே பேர் உங்க கூட நடிச்ச டக்குன்னு சிஎம் ஆயிட்டாரு, அவர் கூட நடிச்சிருந்தீங்க எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பப்ளிக்காக எல்லாருமே வந்து சொல்லும் போது அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஜாலியாக இருக்கும். பின்ன விஜய் சார்ல அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னுக்கே நமக்கு நாம் ஒரு ஃபேனுக்கு எல்லாம் ஜாலியாக தான் இருப்போம். இவர் சிஎம் ஆகிட்டாரு, நிறைய பேர் சொல்லுவாங்க என்னப்பா அவங்க அண்ணன் சிஎம் ஆகிட்டாரு அந்த மாதிரி சொல்லும்போது சூப்பர். ஸோ வெரி நைஸ். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட போச்சுல இந்த மாதிரியான ஒரு சில கான்வர்சேஷன்லாம் லியோ டைமில்? சும்மா நான் கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு சார்கிட்ட இந்த மாதிரி கேளுன்னு சொல்லிட்டாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். என்னன்னு? இந்த மாதிரி இந்த அரசியல் தான். அப்போ எனக்கு நான் சொன்ன அவருக்கு கோவம் அது எதுக்குன்னா நான் சொல்கிற புரியாதுல்ல ஃபர்ஸ்ட். அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ கேளு அப்படின்னு என்ன கோத்து வர்றது. இப்போ நான் போயிட்டு சார் நீங்கள் வந்து இது அரசியல்கார போகிறேன்னு சொல்கிறாங்க உண்மையா வாண்டவர் இப்படி பார்ப்பாரு, யாரும்மா சொன்னது அப்படிலாம் கேட்பாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா எஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நோன்னு சொல்ல மாட்டேன், இப்படியே தலையை குனிஞ்சு இப்படி சிரிச்சுட்டே இருப்பார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேளு என்ன கேட்க பண்ணிவிட்டு அவங்க பேசாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். சார் சொல்ல எஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நோன்னு சொல்ல மாட்டேன், அப்படியே சைலண்டாக அப்படி சிரிச்சுட்டே இருப்பார். பயங்கரமான ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் இன்டர்வியூ பேசும்போது இந்த காதல் விஷயத்தை பற்றி உங்களை தான் பிடிக்கணும், உங்களை தான் முதல் வலுக்கணும்னு இருந்தான். ஏன் அந்த கேள்வியை ஆமா அந்த கேள்வியை கேட்டதுலேருந்து எங்கே போனாலும் அந்த கேள்வி தான். அந்த வீடியோவை எடுத்து வச்சு எனக்கு மெயில் எல்லாம் வரவழிக்கிட்டது. ஆமா இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. அந்த வீடியோவில் அனுப்பி நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க தானே, குறிப்பு ஜாதகம் எல்லாம் சர்டிஃபிகேட்டை கேட்டு எவ்வளோ டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ இல்லை போன வாட்டி பேசும்போது அப்படியே ஒரு லவ் குரு ஒரு ஞானி மாதிரி பேசியிருந்தாங்க. காதல் என்றால் இப்படி, காதல் என்றால் அப்படி அப்படின்னு பிச்சு போட்டுருந்தாங்க. இப்போ எப்படி இருக்கு சொல்லுங்க? ஏன்னா ஒரு வாட்டியும் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு மாதிரி சொன்னீங்க, அடுத்த இன்டர்வியூல அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னீங்க. இப்போ எந்த மாதிரி வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் டயர்ட் ஆகிட்டேன். இப்போ வந்து என் மைண்ட் செட்டில் சிஸ்டராகவே இல்லை அன்னே திரேசாவா ஆயிடலாம். அதுக்குன்னு இப்படிலாம் முடிவு எடுக்கிறதா? சிஸ்டரா அப்படியே ஒரு சத்தம் வேற கேட்டுச்சு அந்த சைட்ல இருந்தா. அதெல்லாம் இப்பவே விடிஞ்சிருச்சு. பெரிய சம்பவம் பண்ணிட்டீங்க போலயே. பெரிய சம்பவம் மட்டும் நான் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வேற ஒரு சம்பவத்தோட வந்திருக்கேன். அதாவது இவ்வளவு நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, லைக் வந்து பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வாயில பேசணும். நீங்களும் சொல்லுவீங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நான் விஷுவலாவே காட்டலான்னு இருக்கேன். ஐயோ உங்களை பார்த்தாலே எனக்கு அந்த கொஸ்டின் எடுத்தாலே எனக்கு காட்டலாம் அப்படியே பயமா இருக்கு. இப்போ நீங்க சொல்ல போறீங்க எப்படி இருக்கணும் உங்களோட ஃபியூச்சர் தட் பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க இன்ச் பை இன்ச்சா சொல்ல போறீங்க. நான் டைப் பண்ணி உங்களுக்கு போட்டோவா காட்ட போறேன். சொன்னதுக்கே எப்படியாவது இப்போ இன்ச் பை ஏன்னா இந்த சாட் இந்த நானும் இருக்கேன்னு போட்டோ வர மாதிரி. ஐயோ க்ளோஸ் சொல்லுங்க, கண் எப்படி இருக்கணும்? கண்ணுக்கு சொல்ல மாட்டேன், நீங்க மனசு எப்படி இருக்குன்னு கேட்டா நான் இப்படி இருக்கணும். சாட் ஜிபிடிக்கு அதெல்லாம் புரியாது. அதனால ஓகே நல்ல அழகா இருக்கணும். அழகா இருக்கணுமா? இப்படி சொல்ல கண்ணு ரொம்ப அழகா இருக்கணும். சரி சவுண்ட் கேட்கல, டைப்பிங் சவுண்ட் கேட்கல, சைலன்ஸ்ல இருக்கு. மூக்கு எப்படி இருக்கணும்? நல்ல கொஞ்சம் ஓகே சின்னதா நீட்டா. ஃபேஸ் அதுவும் குட்டியா நல்ல குட்டியா சரி. போகுது கை. கலர் மேடம்? கலர் எந்த கலர்னாலும் ஓகே. கலர் டசன்ட் மேட்டர். பச்சை கலர் ஓகேவா? ஓகே. பாத்தீங்களா பச்சை கலரா இருக்கணும்னு போடவா? பச்சை கலர்ல இருக்குறாங்களா? தெரியல. நான் என்ன சோம்பிய கல்யாணம் கட்டற போறேனா? அவதார். ஓகே சுருட்ட முடி கர்லி ஹேர். சுருட்ட முடி கர்லி ஹேரா? இன்னும் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் சொல்ல. வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போடவா? எதிரிலே உட்கார்ந்திருக்கீங்க. வெள்ளை சட்டை அவர் யாராவனாலும் இருக்கலாம். யாரா? ஆமா டயலாக் யாராவனா இருக்கலாம். எதிர்க்கிறேன். பட் நிஜமாவே நான் டைப் பண்ணியிருக்கேன். சரியா? ஏஐ கிட்ட கேட்க போறேன். அந்த போட்டோ ஏன் மூஞ்சி தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல போறாங்க. சரியா? பாத்துருவோமா யாருன்னு? ஓகே. டன் 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 டன். வந்துருச்சு. யாருது? இந்த பையன் தான். அப்ப இந்த பையனை ஃபிக்ஸ் பண்ணிரலாமா? அவருதான். இதுக்கு இவ்வளவு பிட் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். பட் சும்மா சொன்னேன். நிஜமாவே ஏஐ ஒரு போட்டோ காட்டியிருக்கு. அது என்ன போட்டோன்னு பார்த்துடலாமா? நிஜமா சரி.
ஓ மை காட். அழகா இருக்காங்க அந்த ஒரு பையன். பையன் அப்படின்னு நிஜமாலே அவன் அழகா புரிஞ்சுக்கிட்டான். இப்பதான் பிறந்திருக்கான். பையன். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் 20 நிமிஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணுங்க வருவான். சூப்பர்ப்பா. அழகா இருக்கான். அழகா நான் நிஜமாலே அழகா இருக்கான். தத்தெடுத்து தான் வளர்க்கணும். இதே பையன் பெரியவனானா எப்படி இருப்பான்? ஓகே. அவங்க போய் பயங்கரமா நிஜமாவே பொண்ணு பையன் பாக்குற மாதிரி சம்மனாசா எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரியான இந்த ஆர்வமா. மாதிரியாச்சும் பையனை பார்ப்போமேன்னு தான். என்ன இவங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க? ஆஹா, நிஜமா சொல்லுங்க, மகேஷ் பாபு மாதிரி இல்ல? மகேஷ் பாபு. ஐயோ, பார்த்தாச்சா? அவரை விட நீங்களும் நல்லா இருக்கீங்க. அவ்வளவுதான். பறக்காதீங்க பறக்காதீங்க. பறக்குறேன் அங்க பாருங்க, கால் தரையில படல. ஸோ இப்போ ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐ வந்து இந்த மாதிரி ஃபன்னான ஒரு விஷயம் ஒரு சில விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றப்போ, அதே சமயத்துல வந்து இது ஒரு இடத்துல வந்து மிஸ்லீட் ஆகுதுல்ல. இப்போ நடுவில் வந்து ருக்மிணி வசந்த் அவர்களுமே என்னோட ஃபோட்டோ ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு ஃபீமேலாக பார்க்கும்போது இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஏஐ வந்து ஏஐ கல்ச்சர் வந்து ஃபியூச்சரில் டேஞ்சர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரி நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள். இப்போ ஒரு ஃபோன் எடுத்தால் கூட அதில் பெனிஃபிட்டும் இருக்குது, சைடு எஃபெக்டும் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஏஐலையுமே இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணாத ஆட்களுக்கு வந்து இப்போது எல்லாத்துக்குமே ஒரு சட்டம் இருக்குதுல்ல. அந்த மாதிரி தவறாக யூஸ் பண்ணுற ஆட்களுக்குமே அந்த சட்டம் ஏதாச்சும் பண்ணணும். அப்படி ஒரு பயம் வந்துச்சுன்னா அவங்க கூட வேற இந்த மாதிரி பெண்கள்ன்ற இதை வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்கள என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. என்ன சொன்னால் அவருக்கு இந்த மனித கட்டுக்கறிக்கே வர மாட்டாங்க. புரியுதா? அந்த மைண்ட் செட்டே அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், ரொம்ப டைம் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுற அதை எப்படி நாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அவங்க மனநிலையே வேறு மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. எஸ், என்னன்னு தெரியல. பட் அப்புறமா யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் ஏதாச்சும் ரூல்ஸை போடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் இப்போ 3 பேருக்கு சேர்த்த மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ரீசன்ட். ஓகே, நான் ஒரு விஷயத்தை கேட்பேன். ஃபஸ்ட்டு நடக்கும்போது அது எப்படி இருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக அதே விஷயம் நடக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்றத டக்கு 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 டக்குன்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ இல்லாமா? ஃபஸ்ட்டு சேலரி, ரீசன்ட் சேலரி. ஃபர்ஸ்ட் சேலரி ரொம்ப கம்மி தான் ப்ரோ. ரொம்ப மேபி 5,000 10,000 சம்திங். ரீசன்ட் சேலரி மேபி அதான் அதே இது 5-10 மாதிரி இருக்கு. 5-10 தான் மாதிரி இருக்கா? 10,000 வந்து 10 lakhs மாதிரி. 10 lakhs மாதிரி இருக்கு. ஓகே மேடம், என்ன விட்டுருங்க அப்படின்றீங்களா? கோடிகள்ல பறக்குறீங்க. ஆமா, அதுவும் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ அடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. விடுங்கள், என்னை விடுங்கள். ஃபர்ஸ்ட் ஆச்சு சொல்லலாம்ல. ஃபர்ஸ்ட் சொல்றேன். 15,000 மந்த்லி சேலரி. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மீடியாவில் ஸ்டார்டிங். அப்போ 19 ஏஜில். அதுக்கப்புறம் 30 வந்துச்சு, 40 வரும்போது 40 வருதுன்னு நினைக்கும் போது அப்படியே இங்கே வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து கோடியில பறக்குது அப்படின்னு. ஆமா ஆமா போல, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. கோடியில தான் பறக்குறாங்க போல. நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ரீசன்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 5 டிஜிட்ஸ்ல இருந்தது மந்த்லி. இப்போ வந்து 7 டிஜிட்ல இருக்கா? இந்த வரதே ஒரு படம் தான். எங்க அதெல்லாம் கிடைக்காது. சினிமா வந்து யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னு தெரியும்வாங்க. எனக்கு அது கரெக்டாக நேரம் பார்த்து கொடுக்கணும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் லவ், ரீசன்ட் லவ் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் லவ், நோ லவ். அது சும்மா ஸ்கூல் டைம்லலாம் லவ். அது லவ்வா இல்லாட்டி சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பானான்னு தெரியல. பட் சும்மா ஒரு ரீசன்ட் லவ். ரீசெண்டாக நோ லவ்வா? நிஜமா நோ லவ்வா? போச்சு, நீ இன்ஸ்டாகிராமில் வரப்போகுது. இப்போ நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் லவ் தான் ரீசன்ட் லவ்வும். அதையாச்சும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க மாசு. இப்போ எவரும் அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஐயா அதே தாங்க. நிஜமாவா? லவ் ஒன்று தான். நம்ம தானே ஆள் தான் மாறுவாங்களா இருக்கும். பட் லவ் நம்ம தானே பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கிரஷ், லாஸ்ட் கிரஷ். எனக்கு அவ்வளோ க்ரஷ் எல்லாம் இல்லை. அவ்வளோ இல்லை. ஏன்னா ஜஷ் இருந்திருக்காரு. கேஜிஎஃப். ஓ எஸ், அவரு பயங்கரமா இருந்திருக்காரு. ஓகே, ராக்கி பாய்னு வச்சுப்போம். ராக்கி பாய். ஓகே. ஃபர்ஸ்ட் க்ரஷ் மகதீரா படம் பார்த்துட்டு காஜல் அவங்க. லாஸ்ட் க்ரஷ் வந்து மிருணுல் தாக்கூர். சூப்பர் ப்ரோ. எல்லாம் உஷாரா இருக்காங்க சினிமால. நான் அதான் யோசிக்கிறேன், இப்போ நம்ம என்ன என்னடா சொல்லுகிறீங்க? எனக்கு வந்து பருத்தி வீரன்ல இருந்த பிரியமணி. ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் லைக் அந்த பிரியாமணி எனக்கு ரொம்ப முத்தழகு. முத்தழகுன்ற அந்த கேரக்டரைசேஷன் வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். ஃபர்ஸ்ட் கிஸ், லாஸ்ட் கிஸ். ஐயோ, எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டேன். ஓ மை காட். சி அசைவம். கவுச்சு. நோ. நோ. ஃபர்ஸ்ட் அவமானம், லாஸ்ட் அவமானம். அவமானம்னு சொல்ல முடியாது, பட் இன்சல்ட் பண்ணன்னு சொல்கிறேன். நான் உள்ள பிக் பாஸ்க்குள்ளே இருக்கும்போது அந்த கண்டஸ்டன்ட் இருப்பாங்க தானே, அது காண்டு ஏற்றுறன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்னை காண்டு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னுக்கு வந்து நீ எல்லாம் ஹீரோனி ஆகிறதுக்கு தகுதி இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லி என்னை கஷ்டப்படுத்தினாங்க.
அப்போது வந்து இப்போ லியோ படம் இருக்குங்களா, சொன்ன பர்சன் எல்லாருமே வந்து அப்படியா நீ நடிக்கிறியான்னு கேட்டேன், வீட்டுக்கு வா அப்படின்னு. அப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ எஸ், நம்ம நிழல் படம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி உருவாச்சு, நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தீங்க அப்படின்றத சொல்லுங்க. டேரக்டர் சாரோட ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு பரிச்சயம் பழக்கப்பட்டார். அவர் வந்து அவர் மூலியமாக தான் இங்கே வந்து, அதுக்கு முன்னாடி நான் கான் ஒரு ஒர்க்கிங் டைட்டில் கானின்ற ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னோட ஸோ இவங்களுக்கு லீட் ஒரு மேல் லீட் தேவைப்பட்டப்போ ஸோ த்ரூ பவன் வந்து நான் ஏகே சாரை மீட் பண்ணப்போ அவர் பார்த்தாரு, ஓகே கரெக்டாக வரும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது டைரக்டர் ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய கேரக்டருக்கும் இதுக்கும் கொஞ்சம் செட் பண்ணவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதே ஒரு கேரக்டர் அவர் சார் வந்து இது நீங்கள் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்குமே ஒரு ஆசை தான். சரி நம்மளை இப்படி பார்த்தா எல்லாருமே அப்படி பார்க்கட்டுமே ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த இது ஸ்டோரியாக நல்லா இருக்கும், எல்லாமே ஓகே இருந்துச்சு. சரி அப்படியே உள்ளே வந்தது தான். ப்ரோ நீங்கள் சொல்லுங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தீங்க அப்படின்றத. நான் கடைசியாக தான் ப்ரோ வந்தேன். இவங்க கடைசியாக தான் வந்த விநாயக் அப்படின்ற மாதிரி வந்தீங்களா? சொல்லுங்க. அது சொல்ல வேணான்னு பார்த்தேன், நான் சொல்லிட்டேன். ரொம்ப லாஸ்ட்டாக தான் வந்தேன். லாக் ஸ்கெடியூல் ஒரு 10-20 டேஸ் இருக்கும். அப்போ நான் கால் வந்தது, இந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த ஒரு லீடு வரீங்களா, ஷூட்டு நெக்ஸ்ட் டேவே ஷூட்டு அப்படின்னாங்க. என்ன நெக்ஸ்ட் டேவே ஷூட்டுங்கன்னா நாங்கள் இன்றைக்கே ஷூட்டில் தான் இருக்கோம் அப்படின்னாங்க. போய் பார்த்தா 2 பேர் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் கேரக்டர் கேட்டேன் டேரக்டர் கிட்ட. அவர் ஒரு அட்வொகேட், அவன் சாயின் அப்படின்னு ஒரு கேரக்டர், ஒரு அட்வொகேட்டு. எனக்கு அந்த கோர்ட் ரூம் அந்த மாதிரி ட்ராமா அந்த மாதிரி படங்கள் பார்த்து ஆல்ரெடி ஒரு இது இருக்குது, அந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த மாதிரி ஒரு அட்வொகேட்டுன்னு சரி ஓகே ஒய் நாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் அவன் வர இடத்துல அவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது கதையில். ஸோ ஓகே பண்ணலாம். ஸோ உங்கள் கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு பெண் நிஜமாவே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்து அந்த செய்தியும் கேட்டுட்டேன். ட்ரூவாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு தான் இந்த படம் அப்படியே போயிட்டு இருக்கும். பட் கொஞ்சம் சினிமாண்டு வரும்போது ஒரு சில விஷயம் ஏற்றி இறக்கி அந்த மாதிரி இருக்கும், மற்றபடி பேசிக் தான். பட் ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஜனனி மேம் வந்து கடைசியாக ஒரு பாட்டோட முடிப்பாங்க நம்ம இன்டர்வியூவை, அவ்வளோதான். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எனக்கும் சண்டையே வந்ததில்லை, மாமனாலி நீ தாவணி போட்டுக்கோ மச்சி நீ யாரும் இல்லை, கம்பங்கோயில் போட்ட தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த மூவி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாருங்க. கண்டிப்பா. தேங்க்யூ.